இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குட்டி மேடமுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புனது நேராக போய் காலையில் சாப்பாடை நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலை பார்த்து கிளம்பிட்டோம். அங்கே கோயிலுக்கு போய் ரீச் ஆனது எங்கள் குட்டி மேடம் தூக்கம் வந்துருச்சுனால தாங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் தூங்க வச்சுட்டாரு. சரி தூங்குற பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு போய் மொட்டை அடித்தா ஈஸியாக இருக்கும்னு நினச்சி தூக்கணுன்னே எந்திரிச்சிட்டாங்க இந்த மேடம். என் தம்பி மடியில் உட்கார வச்சு ஃபார்மாலிட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மொட்டையை என் மடியில் உட்கார வச்சு தான் எடுத்தோம். இவளுக்கு மொட்டை அடிக்கிறாங்களோ இல்லையோ எங்கள் வீட்டில் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மேடமை டைவர்ட் பண்ணுறதுக்கு. இவளுக்குன்னு கொஞ்சம் பிளேலிஸ்ட் சாங் இருக்கவே அதை போட்டு இந்த மேடம் அதை பார்க்குற கேப்பில் அப்படியே கொஞ்சம் மொட்டையாக அடித்தோம். இந்த மேடம் அதுவும் இல்லாமல் ஒரே பொசிஷனில் வேறு உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்படி திரும்பி உட்காடுறாங்க, இப்படி திரும்பி உட்காடுறாங்க. இவளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க அந்த மொட்டை அடிக்கிற அண்ணா. ஏதோ நல்ல மனுஷனாக இருந்தனால எதுவும் சொல்லாமல் அவரும் சுற்றி வந்து மொட்டை அடித்தார். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போராடி ஃபுல் மொட்டையை அடிச்சுட்டு இந்த மேடமை குளிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயாச்சு. உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பாய்.